இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் உற்பவிக்கப்பட்டதே கன்னி மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியானவரின் ஆற்றலால் தான் அவர் உற்பவிக்கப்பட்டார். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞான ஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு கொடுக்கப்பட்டது. சீஷர்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்து வந்த பொழுது சீஷர்கள் இருந்த அறையிலே தோன்றி அவர்கள் மேலே ஊதினார். அதை நாம் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அவர்கள் மேலே ஊதின பொழுது என்ன சொல்றாருன்னா 22ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ன சொன்னார். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் இந்த சீஷர்கள் அத்தனை பேரும் மறுபடியும் பிறந்தார்கள். ஆவியில் மறுபடியும் பிறக்கிறது என்ற அனுபவம் அதுக்கு முன்பாக இல்லை. அப்போ இயேசு ஆவியானவரை ஊதின பொழுது, ஆவியை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லும்போது, அந்த ஆவியானவர் இந்த சீஷர்கள் அத்தனை பேரையும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்குள் நடத்தினார்.